என்ன சார் பிரின்சிபால் மீட்டிங்கா? ஆமாம் மேடம். அன்னைக்கு நீங்க பிரின்சிபாலை பத்தி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மையை தானே சொன்னேன். போங்க, வெயிட் பண்ணுவாரு. சரி. எப்படியோ 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாரண்ட்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமாம் சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாமா காம்பேக்டர் ரூல்ஸ் போடுவாங்க? இதுக்கு தான் சொன்னேன். காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள விட்டுறீங்க. 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு தீர்மானங்கன்னு. ஆனா எங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட் 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃளைட்டே பறந்துட்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ்நாட்டிலே மயக்கம் போட்டு கிடக்க. வந்து முழுசா 3 மாசம் ஆகல. ஏ கமான் அந்த டாக்க பிடிச்சு தோடு தோடுறா. அதை நிறுத்திடுச்சு. நீங்கள் ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்டர்றியா? அப்படியே திருப்பி போ. ஜிஓடி காட். I am god of this college. Ruling god. நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க சார். இருப்பேன், போக முடியாது. இன்னும் 2 வருஷம் இருக்கு. 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பிழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பிழைச்சிருந்து பொங்கலை வைக்க போறான். வீட்டுக்கு வேஸ்ட், நாட்டுக்கு வேஸ்ட். சார் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்ல. புரியுதுல? புரியுதுல? உங்களுக்கு நல்லது இல்ல. கை வச்சிடணும். ஆமா, வாழ்க்கை கூட போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணாக பிறந்ததுனால பொறுமை இழந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏ பால் வராடா. நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்ணுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டேய், அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை உன்னை பார்த்துருக்கா. நிஜமாவா? நிஜமா. இனிமே நீ இதை பற்றி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒரு விட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையை தான் சொல்கிறேன், பின்ன என்ன பொய்யா சொல்கிறேன்? டேய், நீ சொந்தமாக நான் நைட்டு நிறைய ஃபோனில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ரீசார்ஜ் பண்ணலடா. ஏய் இந்தா ரீசார்ஜ் பண்ணி. ரீசார்ஜ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்மந்தமாக நம்ம நிறையா ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் சரி, டெக்னாலஜி என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா இதில் அழகா அவ பக்கத்தில் வரும்போது ஒரு செல்ஃபி எடு. எடு. டேய், இவன் எங்கன்றா உள்ள வந்தா? சரி சரி, வந்துட்டா, டென்ஷனை குறை. ஃபோட்டோவில் கூட அவன் இருக்கக்கூடாதுரா. டேய் ஏண்டா எதுக்குடா முறைக்கிறாங்க? என்னைக்குடா ரீசன் சொல்லியிருக்கானுங்க? அவனுங்களும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ், இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. ச்சே. இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவள் வருவாள் என இருந்தேன் வெண்புறாக்கள் மேலே. அவள் வந்தாள் நான் இருந்தேன் வெண்ணிலாக்கள் மேலே. அவளுக்கென்ன அழகிய முகம், இரவுக்கென்ன அவளது அகம், மலருக்கென்ன அவளது மனம். தாண்டி வாயன் தேவதையே.